தங்கத்தை போலவே வெள்ளியின் விலையும் வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்து வருவதற்கான காரணங்கள் குறித்து சென்னை தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்க பொதுச் செயலாளர் சாந்தகுமாரிடம் சத்தியம் தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு பேட்டியை பார்க்கலாம். தங்கத்தின் விலையானது ஏறிக்கிட்டே இருக்கும். இது இன்னைக்கு ஒரு நாள் ஒரு கிராமுடைய ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா 6730 ரூபாயும், ஒரு சவரன் ஒன்று 53,840 ரூபாயும் என்ற அளவுக்கு விலை போய்கிட்டே இருக்கு. இனி வரும் காலங்களில் கூட இதனுடைய விலை தொடர்ச்சியாக ஏறிக்கிட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக தங்கம் எப்பெல்லாம் ஏறுதோ அப்போல்லாம் வெள்ளியினுடைய விலையும் ஏற ஆரம்பிச்சிடுச்சு. அதுவும் குறிப்பாக இந்த டைமில் பார்த்தோம்னா ஒரு வரலாறு காணாத அளவுக்கு 100 ரூபாயை 3 இலக்கத்தை தாண்டி இன்னைக்கு ஒரு கிராம் 101 ரூபாய், அதாவது ஒரு கிலோ ஒன்று ஒரு வெள்ளி 1,01,000 ரூபாய் அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கு. இது உச்சபட்சமான விலையும் கூட. இது எதனால அப்படின்னா தங்கம் விலை ஏறுறப்பெல்லாம் வெள்ளி விலை ஏறும் ஒரு பக்கம், அதே சமயம் வெள்ளியினுடைய தேவைப்பாடுகள் அதிகமாயிட்டு இருக்கு. எந்தெந்த துறைகளில் அப்படின்னா முதல்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் மட்டும்தான் அந்த வெள்ளியை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, தங்கத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வெள்ளியினுடைய யூசேஜ், இண்டஸ்ட்ரியல் யூசேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, தொழிற்சாலைகளுக்கு அந்த மாதிரிலாம் நிறைய தேவைப்படுது. இவி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கு ஃபுல்லாக வெள்ளி தேவைப்படுது. அதே மாதிரி பார்த்தோம்னா சோலார் பேனல், அந்த பேனலுக்கும் வெள்ளி தேவைப்படுது. அப்புறம் 5G ஆண்டனாஸ், அதுக்கு வெள்ளி தேவைப்படுது. ஏன் நம்ம யூஸ் பண்ணுற மொபைலு, லேப்டாப்பு, கம்ப்யூட்டர், ராக்கெட், ஏவுகணைகள், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வெள்ளி தேவைப்படுறதுனால இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் 60% கூடியிருக்கு இப்போ. அப்படின்னு இனி வரும் காலங்களில் கூட அந்த மாதிரி சுரங்கத்தில் தோண்டி எடுக்கப்படக்கூடிய வெள்ளி கம்மியாகிக்கிட்டே போச்சுன்னா ரேட்டு அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அதனுடைய மேனுஃபேக்சரிங் காஸ்ட்னு சொல்லுவோம், செலவினங்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அப்படி வரும் பட்சத்தில் வெள்ளி கூட ஒரு கிராம் 200 ரூபா வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை.